வணக்கம். இன்று திருநீரு ஒரு அருமருந்து என்ற தலைப்பில் சிந்திக்கப் போகிறோம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி. இதான் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் நால்வரை போற்றி பாடுகின்ற நால்வர் துதி அனைவருக்கும் தெரிந்தது. அதில் முதலாவது வரி, ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. அது என்ன சொல்கிறது? திருஞான சம்பந்தரை பாராட்டி போற்றி வணங்குகிறது. பாண்டிய நாட்டை ஆண்ட கூன்பாண்டியன் அவனுடைய வெப்பு என்ற தீராத காய்ச்சல் நோயை குணப்படுத்திய திருஞான சம்பந்தரே உம்மை போற்றி வணங்குகிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். திருஞான சம்பந்தரால் அந்த கூன்பாண்டியன் என்ற மதுரை மன்னனுடைய தீராத காய்ச்சல் நோய் திருநீற்று பதிகம் பாடி குணப்படுத்தப்பட்டுள்ளது. கூன்பாண்டியன் சமண சமயத்தவர்களுடைய போதனையால் மதம் மாறி சமணத்தை தழுவினான். சமண மதத்தை பரப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தான். அவனுடைய மனைவியான மங்கையர்க்கரசியோ சைவத்திலேயே தளித்திருந்தாள். அவருடைய அமைச்சரும் சைவத்தையே பின்பற்றி இருந்தார். அந்த கூன்பாண்டியனை ஆட்கொள்ள விரும்பிய சிவன் அவருக்கு தீராத வெப்பு நோயை கொடுத்தார். அந்த வெப்பு நோயை எந்த வைத்தியராலும் குணமாக்க முடியவில்லை, யாராலும் ஒன்று செய்ய முடியவில்லை. உடனே அவனுடைய துணைவியான மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரை வரவழைத்தார். திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் என்ற 10 பாடல்களை பாடி திருநீரை, திரு ஆலவாயான் திருநீரை அவருக்கு அணிவிக்க அவருக்கு காய்ச்சல் குணமானது. திருநீரு ஒரு அருமருந்து என்பதற்கு இதுவே சாட்சி. அந்த பாடல் 10 பாடலில் முத்தான முதல் பாடலை உங்களுக்கு தருகிறேன். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. சிவந்த இதழ்களை உடைய உமையம்மவை இடைப்பாகத்தை கொண்டுள்ள ஆலவாயில் எழுந்தருளியுள்ள இறைவனுடைய திருநீர் மந்திரமாவது நீரு. அது அனைத்து மந்திரங்களுடைய அருளையும் நமக்கு தரக்கூடியது. அனைத்து மந்திரங்களினுடைய அருள் இப்பொழுது அதான் மந்திரமாவது நீர். அனைத்து மந்திரங்கள் என்று என்னால் என்ன? சிவனுடைய மந்திரம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். சிவனை நினைந்து சதா சர்வகாலமும் இந்த மந்திரத்தை மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் விபூதியை, திருநீற்றை விரும்பி அணிவதால் கிடைக்கும். அதே மாதிரி விஷ்ணுக்குரிய மந்திரம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா. இந்த விபூதியை தினந்தோறும் விரும்பி அணிவதால் இந்த விஷ்ணு மந்திரத்தை சதா சர்வகாலமும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அருளும் நமக்கு கிடைக்கும். சக்தியினுடைய மந்திரம் ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமரியாய தீமகி தன்னோ துர்க்கி பிரஜோதயாத். இந்த சக்தியினுடைய மந்திரத்தை சதா சர்வகாலமும் எண்ணிக்கொண்டிருந்தால் என்ன அருள் கிடைக்குமோ அது சதா சர்வகாலமும் திருநீரை அணிந்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கணபதிக்குரிய மந்திரம் தத் புருஷாய வித்மகே
வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயா. இந்த கணபதி மந்திரத்தை ஒரு நொடி பொழுது கூட விழாமல் எண்ணிக்கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய பலன் விபூதி அணிவதால் கிடைக்கிறது. சுப்பிரமணியருக்குரிய மந்திரம். தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயா. இதே மாதிரி சூரியனுக்குரிய மந்திரம். அஜ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. இதான் அந்த காலத்தில் இருந்த 6 சமயங்கள். இந்த 6 சமயங்களை சார்ந்த கடவுள்களை இந்த மந்திரங்களை கொண்டு அன்றாடம் எப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது எந்த அளவுக்கு அருள் கிடைக்குமோ அந்த அருள் திருநீரை மங்காமல் தினந்தோறும் பூசி இருந்தால் கிடைக்கும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. இதன் காரணமாகத்தான் வானலோகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் சதா சர்வகாலமும் விபூதியை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சுந்தரமாவது நீரு. அந்த திருநீர் உங்களுக்கு அழகை கொடுக்கக்கூடியது. சுந்தரமாவது நீரு அழகை கொடுக்கக்கூடியது. விபூதி அணியாத விட்டால் அந்த நெற்றி அழகுத்தன்மை இழந்துவிடும். இதை நான் சொல்லவில்லை, அவ்வை சொல்கிறாள். நீரில்லா நெற்றிபால், நீரில்லா நெற்றிபால் என்று அவ்வை சொல்கிறாள். நீரில்லா நெற்றிபால், நெய்யில்லா உண்டிபால், ஆறில்லா ஊருக்கு அழகுபால், மாறில் உடன்பிறப்பு இல்லா உடம்புபால், பாலே மடக்கொடி இல்லால் மனை. இதெல்லாம் அழகு இல்லைங்கிறதுக்கு சொல்லக்கூடிய அவ்வை என்ன சொல்றா? நீரில்லாத நெற்றிபால் என்று சொல்றா. அதான் சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. இறைவனுக்கு விபூதி அர்ச்சனை செய்தால் நமக்கு எல்லா விதமான அருளும் கிடைக்கும். அந்த விபூதியே நீங்கள் இறைவனாக கொண்டு, திருநீரையே ஏக இறைவனாக கொண்டு வழிபடலாம். அதான் சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு. நீங்கள் திருநீரை அணிந்து கொண்டு எந்த வேலைக்கு சென்றாலும் அந்த வேலையை செவ்வனே முடிப்பதற்குரிய தந்திரங்களை, உபாயங்களை அது தரும். தந்திரமாவது நீரு. சமயத்தில் உள்ளது நீரு. அது சைவ சமயத்தினுடைய குறியீடாக விளங்கக்கூடியது. செந்தூர் வாயுமை பங்கன் திருஆலவாயான் திருநீரே. சிவந்த இதழ்களை உடைய உமையம்மையின் இடைப்பாகத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலவாயானுடைய திருநீரை நீங்கள் அணிந்தால் இந்த விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார். இவ்விதமாக அவர் 10 பாடல்களை பாடி அந்த பூன்பாண்டியனுக்கு அந்த திருநீரை பூசி திருநீரையும் உள்ளே உட்கொள்ள செய்ததன் காரணமாக அந்த பூன்பாண்டியனுடைய தீராத காய்ச்சல் நோய் குணமானது. அதான் பூலியர் ஓன் வெப்பொழித்த புகழியர் ஓன் கலல் போற்றி. திருநீரினுடைய மகிமை. அடுத்து திருநீரினுடைய மகிமை. திருநீரு ஒரு அருமருந்து என்று யார் சொல்கிறார்? ஆதிசங்கரர் சொல்கிறார். அத்வைதம் என்ற மகா தத்துவத்தை உலகுக்கு அளித்த ஆதிசங்கரர் சொல்கிறார். அத்வைதம், அத்வைதம். துவைதம் என்றால் 2, அத்வைதம் என்றால் 2 அல்ல 1 என்பது. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான், 2 அல்ல என்று சொன்னவர் ஆதிசங்கரர். அனைத்து ஜீவராசிகளினுடைய உயிர்களிலும் ஜீவனாக சிவன் நிறைந்திருக்கிறார் என்கிறது அந்த தத்துவம். அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை நாம் அறிந்து கொண்டால், அந்த உடம்புக்குள்ளே உள்ள கொடி கொண்டுள்ள உத்தமனை கண்டு கொண்டாலே பரமாத்மாவை கண்டு கொண்டதாகிவிடும் என்பது அதனுடைய தத்துவம். அத்தகைய ஆதிசங்கரருக்கு ஒரு சமயம் அபயகுப்தர் என்பவர் ஒரு செய்வினை செய்துவிட்டார். அவர் சமண மதத்தை சார்ந்தவர். ஆதிசங்கரன் மேல் பொறாமை கொண்டு அவருக்கு ஒரு செய்வினை செய்துவிட்டார். அந்த செய்வினையின் காரணமாக அவர் தீராத காச நோயினால் அவதிப்பட்டார். எங்கு சென்று இறை வழிபாடு செய்தும் வைத்தியங்கள் செய்தும் அந்த காச நோய் அவருக்கு தணியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் சிவன் அவருடைய கனவில் தோன்றி ஜெயந்திபுரம் என்ற திருச்செந்தூரில் முருகன் தேவர்களை எல்லாம் காப்பதற்காக
சூரபத்மனை வென்று வெற்றி வீரராக குடியிருந்து அருள்வாய்த்துக் கொண்டிருக்கிறார். நீ அந்த ஜெயந்திபுரம் என்ற திருச்செந்தூருக்கு போய் அவரை வழிபட்டால் இந்த தீராத காசநோய் தீர்ந்து விடும் என்று சொல்கிறார். உடனே அவர் திருச்செந்தூர் வருகிறார். திருச்செந்தூருக்கு அவர் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாம்பானது முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் இவர் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு அருட்பாமாலை இயற்றுகிறார். புஜங்கம் என்றால் தோளினால் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பிராணி என்று அர்த்தம். அந்த வடிவத்திலேயே இவர் யாப்பிலக்கணம் அமைத்து சுப்பிரமணிய புஜங்கம் என்று ஒன்றை பாடுகிறார். சுப்பிரமணிய புஜங்கம் பாடுவதற்கு முன்பாகவே அவர் இறைவனை வழிபட்டு திருச்செந்தூரில் உள்ள அந்த இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி அந்த இலை விபூதி பிரசாதத்தை இலை விபூதியை உட்கொண்டு உடம்பெல்லாம் பூசி வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய காச நோய் தீர்ந்து விடுகிறது. அந்த மகிழ்ச்சியில் தான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். இப்பொழுது இந்த இலை விபூதியினுடைய தாற்பயம் என்ன? இறைவன் முருகர் சூரபத்மனை அழித்த உடன் அங்கு அருள்வாய்த்துக்கு கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவருடன் போருக்கு வந்த தேவர்கள் அனைவருமே பன்னீர் இலையை தரக்கூடிய மரமாகி அந்த பகுதியில் தங்கிவிட்டார்கள். அதனுடன் சேர்ந்து சுப்பிரமணியை பாராட்டிய வேதங்கள் அனைத்தும் கூட பன்னீர் மரங்களாக அங்கேயே தங்கிவிட்டன. அந்த பன்னீர் மரத்தினுடைய ஒரு இலையை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அந்த ஒரு இலையில் நடுக்காம்புக்கு 2 புறமும் 6 நரம்புகள் இருக்கும். அது முருகப்பெருமானின் 12 நரம்புகளை குறிக்கின்றது. 12 நரம்புகளை குறிக்கிறது. ஆக பன்னீர் இலை என்று சொல்லி வந்ததுதான் மருவி பன்னீர் இலை என்று ஆகிவிட்டது. அத்தகைய பன்னீர் இலை ஊதி பிரசாதம் முருகனுடைய அருளே நேரடியாக பெறுவது மாதிரி அதை உட்கொண்ட பிறகுதான் அவர் ஆதிசங்கரனுடைய தீராத காச நோய் குணமானது. அவர் அதை மகிழ்ந்து சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு நூலை பாடினார். அந்த சுப்பிரமணிய புஜங்கம் வடமொழியில் பாடப்பட்டது. அதனுடைய தமிழாக்கத்தை ஒரு அன்பர், கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு அன்பர் செய்திருக்கிறார். அதில் 25வது பாடலில் இந்த இலை விபூதியினுடைய மகிமை சொல்லப்பட்டுள்ளது. இந்த இலை விபூதியுடைய மகிமை என்ன? கண்டால் நின் இளைநீரு கைகால் வலிப்பு காசம் கயம் குட்டம் முதலாய நோயும் விண்டோடுமே பூத பைசாசம் யாவும் வினையாவுமே செந்தில் அமர் தேவதேவே என்பது அந்த பாடல். இந்த பாடலை உற்று கவனித்தீர்களானால் இதனுடைய யாப்பு வடிவம் பாம்பு ஊர்ந்து செல்வது போல் அமைக்கப்பட்டிருக்கும் வடமொழியில். அதாவது இந்த விண்டோடுமே என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீர்களேயானால் அதை முதல் வரியிலும் சேர்க்க வேண்டும், தொடர்ந்து வரக்கூடிய வரியிலும் சேர்க்க வேண்டும். இதற்கு தாப்பிசை அணி என்று பெயர். இப்ப பொருள் கொள்வதற்கு வசதியாக நானே அதை மாற்றி படித்து காண்பிக்கிறேன். நின் இளைநீரு கண்டால் நின் இளைநீரு என்பதை நின் இளைநீரு கண்டால் என்று வாசிக்க வேண்டும். நின் இளைநீரு கண்டால் கைகால் வலிப்பு காசம் கயம் குட்டம் முதலாய நோயில் விண்டோடுமே. எல்லாமே இந்த நோய்கள்லாம் பறந்தோடிவிடும். கைகால் வலிப்பு நோய்கள், காச நோய்கள், குஷ்ட நோய்கள் எல்லாமே போய்விடும். அதுக்கு பிறகு அந்த விண்டோடுமே என்பதை அடுத்த வரையில் சேர்க்க வேண்டும். விண்டோடுமே பூத பைசாசம் யாவும் வினையாவுமே. பேயி பிசாசு செய்வினை இந்த எல்லா தீவினைகளுமே பறந்தோடிவிடும். இதான் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்துல நம்ம ஆதிசங்கரர் இலை விபூதியினுடைய மகிமையை பற்றி சொல்லக்கூடியது. அப்ப விபூதியுடைய மகிமையை பற்றி நாம பேசுறதுனால இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்பர்களுக்கு சொல்கிறேன். இந்த இலை விபூதி அவ்வளவு சக்தி வாய்ந்தது. திருச்செந்தூருக்கு செல்பவர்கள் அந்த இலை விபூதியை வாங்கி கொண்டு நீங்கள் அதை பூசிவிட்டு மீதியுள்ள அந்த இலையையும் அந்த விபூதியையும் நீங்கள் வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய அந்த விபூதியோட சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். சேர்த்து வைத்துக் கொண்டீர்களானால் நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த விபூதியும் மருத்துவத்தன்மையுடையதாகவே மாறிவிடும். ஒரு சமயம் திருச்செந்தூரில் இந்த மேல கோபுர வாசலினுடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அன்று வேலை செய்தவர்களுக்கு
கொடுப்பதற்கு பணம் இல்லாததால் ஒவ்வொருவருக்கும் இலவு ஊதியை கொடுத்து ஊருக்கு வெளியே சென்று பிரித்து பாருங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். ஊருக்கு வெளியே சென்றவர்கள் பார்த்த பொழுது அதில் அவர்களுக்கு தேவையான பணம் இருந்தது. ஆக இந்த விபூதி இவ்வளவு மகிமை வாய்ந்தது. திருநீர் ஒரு அருமருந்து என்று சொல்வதற்கு தான் இவ்வளவு சொல்கிறேன். என்னென்ன சகல விதமான நோய்களும் பில்லி சூனியம் தீவினை யாவற்றையும் தீர்த்து வைக்கிறது. அது மந்திரமாகவும் செயல்படுகிறது, தந்திரமாகவும் செயல்படுகிறது, மருந்தாகவும் செயல்படுகிறது என்பதை நாம் இப்போ திருஞான சம்பந்தர் வாயிலாகவும் ஆதிசங்கரர் வாயிலாகவும் ஔவை வாயிலாகவும் தெரிந்தோம். அடுத்து திருமந்திரம் என்ன சொல்லுது? திருமந்திரம் 3 பாடல்களை திருநீருக்காக வைத்திருக்கிறது. திருமூலர் சொல்லி இருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு பாடலை மட்டும் நான் உங்களுக்கு தருகிறேன். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை, கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வாரே. கங்காளன் பூசும் கவச திருநீரை, கங்காளன் நான் எலும்பு மாலைகளை அணிந்த சிவபெருமான். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை அது உங்களுக்கு ஒரு கவசமாக வரும். அந்த கவச திருநீற்றை எப்பொழுதுமே நீங்கள் அணிந்து கொண்டிருந்தால் 3 வேளையும் அணிய வேண்டும். காலையில் குளித்து முடித்து அணிய வேண்டும், மதியம் உணவு அருந்துவதற்கு முன்னால அணிய வேண்டும், மாலையிலும் குளித்து முடித்து அணிய வேண்டும். அதான் மங்காமல் பூசி மகிழ்வாரே அம்மாயில் தங்கா வினைகள், உங்களுடைய வினைப்பயன்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். தங்கா வினைகளும் சாரும் சிவகதி, சிவகதியை நீங்கள் அடையலாம். சிங்காரமான திருவடி சேர்வாரே, இறைவனுடைய திருவடியை நீங்கள் அடையலாம். அவர்களுக்கு அந்த வினைப்பயனிலிருந்து முற்றிலும் விளக்கக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் தந்து விடுவார். அதனால்தான் திருநீர் ஒரு அருமருந்து. உடல் பிணியையும் நீக்கக்கூடியது, வினைப்பிணியையும் நீக்கக்கூடியது. சரி, இத்தகைய திருநீரை எப்படி அணிய வேண்டும்? திருநீரை அணிவதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது. அதாவது நம்மளுடைய நெற்றியிலிருந்து 2 பக்கம் உள்ள இந்த இடங்கள் தான், இந்த சந்திப்பு தான் ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய இடம். அதுக்குத்தான் விநாயகரை கும்பிட செல்லும் பொழுது இந்த இடத்துல 3 குட்டு குட்டுறோம். எதற்கு என்றால் ஞாபக சக்தியை கூட்டுவதற்கு. அந்த விபூதி அணிவதும் ஞாபக சக்தியை தூண்டுவதற்காகத்தான். விபூதியை கையில் எடுக்கும் பொழுது நீங்கள் ஆள்காட்டி விரல், மோதிர விரல், இந்த பெருவிரல் 3 விரல்களைத்தான் பயன்படுத்த வேண்டும். இந்த 3 விரல்களால் விபூதியை எடுத்து அது நன்றாக பரப்பி மற்ற விரல்கள் அதில் தொடக்கூடாது. பரப்பி விட்டு முதலில் இடது பக்கத்தில் உள்ள சந்திப்பை நன்றாக அழுத்த வேண்டும். அழுத்தி இவ்வாறே கொண்டு வலது சந்திப்பை அழுத்த வேண்டும். அதன் பின்பு இந்த பெருவரலால் வலது சந்திப்பை அழுத்திவிட்டு அப்படியே இடது சந்திப்பை அழுத்த வேண்டும். இவ்விதமாக அழுத்தம் செய்வதால் உங்களுடைய ஞாபக சக்தி, கற்கும் திறன் இவையெல்லாம் தூண்டப்படுகிறது. ஆக ஒரு நாள் ஒன்றுக்கு 3 முறை நீங்க விபூதி அணியும் பொழுது 3 முறை இந்த நினைவு திறனையும் கற்கும் திறனையும் அதிகரிக்கக்கூடிய அந்த நரம்பு சந்திப்பு பகுதிகளை நீங்கள் தூண்டுவதால் உங்களுக்கு நற்பயன் விளையக்கூடியதாக இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த மாதிரி விபூதியை அணிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 3 முறை அணிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாயில் தங்கா வினைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நேரம் இதை அணிய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவுகளெல்லாம் நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்றால் அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய்மை பங்கன் திருஆலவாயான் திருநீரே என்று சொல்லிக் கொண்டு காலையில் அணிய வேண்டும், மாலையிலும் அணிய வேண்டும், மதியம் அணிய வேண்டும். அத்தகைய கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்கானமான திருவடி நீங்கள் அனைவரும் சேர்வீரே என்று வாழ்த்தி இந்த திருநீர் ஒரு அருமருந்து என்ற உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.